பொதுவா நம்ம பார்க்கக்கூடிய படங்கள்ல, ஸ்க்ரீன் பிளே நம்மள பயங்கரமா என்கேஜ் பண்ணாலோ, இல்ல அந்த படத்தோட கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்காத மாரி இருந்தாலோ, அந்த படங்கள் நமக்கு ரொம்பவே கனெக்ட் ஆயிடும். இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இந்த 4 படங்களுமே ஸ்க்ரீன் பிளேவும் சரி, எண்ட் ட்விஸ்ட்டாவும் சரி, கண்டிப்பா உங்கள என்கேஜ் பண்ணும். முக்கியமா இந்த வீடியோல எந்த ஒரு ஸ்பாய்லரும் இருக்க போறதில்ல. அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா ஒன்ஸ் பாருங்க. முக்கியமா லாஸ்ட் வீடியோக்கு நீங்க குடுத்த பெரிய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகே வியூவர்ஸ், வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னசென்ட் விட்னஸ் 2019 சவுத் கொரியன்ல ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா ரிலீஸ் ஆன ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான் இந்த இன்னசென்ட் விட்னஸ். இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, நம்ம ஹீரோ பேரு ஜுன்ஹூ. இவருக்கு ஒரு பெரிய லாயர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஆனால் இவருக்கு எந்த ஒரு பெரிய கேஸுமே கிடைக்கல. அதே சமயம் ஜுன்ஹூக்கு அவங்க அப்பா வாங்கியிருக்க கடன் எல்லாத்தையும் தான் தான் அடைக்கணும் அப்படிங்கிற பொறுப்பும் இருக்கும். இந்த சமயத்தில் தான் இவரோட சீனியர் கிட்ட இருந்து இவருக்கு ஒரு மர்டர் கேஸ் கிடைக்குது. இப்போ இந்த கேஸ் என்னன்னா, கிம் அப்படிங்கிற ஒருத்தரை அவங்க வீட்டில் வேலை பார்க்குற மிரன் அப்படிங்கிற லேடி கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஹீரோக்கு மிரன் இந்த கொலையை பண்ணலை அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, இப்போ இந்த கேஸ்க்கு யார் ஐ விட்னஸாக இருக்கா அப்படின்னு பார்த்தா ஜிவு அப்படிங்கிற ஸ்கூல் பொண்ணு தான். இந்த ஜிவு ஒரு பயங்கரமான இன்டெலிஜென்ட். ஆனால் இந்த பொண்ணுக்கு ஆட்டிசம் குறைபாடு இருக்கும். இப்போ ஹீரோ இந்த பொண்ணோட கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த பொண்ணோட சாட்சி உண்மை இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இப்போ இதை தொடர்ந்து நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த இன்னசென்ட் விட்னஸ் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸை இவங்க ஸ்டேஜ் பண்ண விதமாக இருக்கட்டும், உண்மையிலே பயங்கரமாக இருக்குங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு ஆட்டிசம் குறைபாடு இருக்க ஒருத்தவங்களோட வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இப்போ இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த்தான கோர்ட் ரூம் ட்ராமா தான் இந்த இன்னசென்ட் விட்னஸ். கேர் ஆஃப் காஞ்சரா பாலம் 2018 தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு ஆந்தாலஜி படம் தான் இந்த கேர் ஆஃப் காஞ்சரா பாலம். இந்த படத்தை தமிழ், மலையாளம், கன்னடம் அப்படின்னு 3 லாங்குவேஜ் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன இருக்குது இந்த படத்தில் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, இப்போ இந்த படத்தில் மொத்தம் 4 வெவ்வேறு கதை. அதோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ராஜுங்கிற ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஓய்வாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ராஜு எப்படின்னா ரொம்ப ரொம்ப கைண்டான ஒரு பர்சன். யாருக்கு எந்த ஹெல்ப்னாலும் உடனே ஓடி போய் செய்வார். ஆனால் இவருக்கு 50 வயசு ஆகியும் கூட இன்னும் இவருக்கு கல்யாணமே ஆகலை. இப்போ இவரோட ஆஃபீஸில் ராதா அப்படிங்கிற ஒரு நார்த் இந்தியன் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ராஜுக்கும் ராதாக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒன்லைன். இப்போ கட் பண்ணால் சுந்தரம் அப்படின்னு ஸ்கூல் பையனை காமிக்கிறாங்க. இவனோட அப்பா கோவில் சிலைகள்லாம் செய்கிறவராக இருப்பார். சுந்தரத்துக்கு அவன் கிளாஸ்லேயே படிக்கிற சுனிதா அப்படிங்கிற பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் அதை அவன் என்றைக்குமே சொன்னதில்லை. இப்போது இந்த கதையிலேருந்து கட் பண்ணால் ஜோசப்னு ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் ஒரு பயங்கர ரவுடி. ஒரு நாள் இவன் ஒருத்தனை போட்டு ரோட்டில் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கான். அப்போது பார்கவி அப்படிங்கிற பொண்ணு இவங்ககிட்ட வந்து சண்டை போடுது. ஏன் இப்படி ஒருத்தர் போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ஜோசப்க்கும் பார்கவிக்கும் முதல்ல மோதல் ஆரம்பிக்கிறது. பின்னாடி இவங்களுக்குள்ள எப்படி ஒரு அழகான காதலாக மாறுது அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த கதை போயிட்டுருக்கப்பே கட் பண்ணால் கீதம்னு ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் ஒரு லிக்கர் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் கடைக்கு டெய்லி ஒரு பொண்ணு சரக்கு வாங்க வரும். இவன் தான் அந்த பொண்ணுக்கு சரக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வருவான். இப்படி இருக்கப்ப கீதம்க்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால அந்த பொண்ணு யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான். இப்படி 4 வெவ்வேறு கதைகளாக போகிற இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ட்விஸ்ட் வச்சு முடிச்சது தான் இந்த கேர் ஆஃப் காஞ்சரா பாலம் படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ். இந்த படத்தை தமிழில் கேர் ஆஃப் காதல் அப்படின்னு ரீமேக் பண்ணாங்க. பட் தமிழில் இந்த படம் பெருசாக போல. ஆனால் தெலுங்குல 70 லட்சத்தில் எடுத்த இந்த படம் 7 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேர் ஆஃப் காஞ்சரா பாலம் படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் இந்த படத்தை ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்கலாமா என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்கள். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் அப்படின்னு 2 OTTலையுமே அவைலபிளாக இருக்குது. மோனிகா ஓ மை டார்லிங் 2022 ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ஒரு டார்க் காமெடி கிரைம் த்ரில்லர் தான் இந்த மோனிகா ஓ மை டார்லிங். கிட்டத்தட்ட கோவிடுக்கு அப்புறம் ஹிந்தியில் எந்த ஒரு படங்களும் பெருசாக போகாத சமயத்தில் இந்த படம் தான் திரும்பவும் வந்து ஹிந்தி சினிமாவுக்கு ஒரு கம்பேக்காக அமைஞ்ச படம். இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, படத்தோட ஆரம்பத்தில் யூனிகார்ன் அப்படின்னு ஒரு ரோபோட்டிக் ஃபேக்டரி காமிக்கிறாங்க. அந்த நைட் ஷிஃப்ட்டில் தேவ் அப்படிங்கிற ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டு கௌரவ்கிட்ட சொல்கிறான், நானும் ஷாலுவும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு. இப்போது சடனாக என்ன ஆகுதுன்னு தெரியல. அங்கே இருக்க ரோபோட்டிக் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி அந்த தேவ் அப்படிங்கிற ஒருத்தனை கொன்னுடுது. இப்போ கட் பண்ணால் 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த யூனிகார்ன் ஃபேக்டரியோட 50th ஆனிவர்சரி ஃபங்க்ஷனில் அந்த கம்பெனியோட CEO என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோ ஜெய்யை போர்ட் ஆஃப் டைரக்டராக ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரோட பொண்ணையும் நம்ம ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணுறாரு. அப்புறம் தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோக்கும் அந்த கம்பெனி செக்ரட்டரி மோனிகாக்கும் ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்கும். இப்போது ஒரு நாள் மோனிகா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த குழந்தைக்கு நீ தான் காரணம், அதனால் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்ப சடனாக அவருக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு.
அப்படி அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சு, ஹீரோ இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத பயங்கர சுவாரஸ்யமாகவும் அதே சமயம் பயங்கர ஃபன்னாக சொல்லியிருக்க ஒரு படம் தான் இந்த மோனிகா ஓ மை டார்லிங். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்கவே முடியாது. உங்களுக்கு ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் இல்லை டார்க் காமெடி த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த மோனிகா ஓ மை டார்லிங். இந்த படம் தமிழ் டப்புடு வெர்ஷன்லேயே நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நைவ்ஸ் அவுட் 2019 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் ஹிட்டான அமெரிக்கன் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் தான் இந்த நைவ்ஸ் அவுட். இந்த படம் அந்த வருஷத்தோட ஆஸ்கரில் நிறைய இதில் நாமினேட் ஆனிச்சு. இப்போ இந்த படத்தோட பிளாட் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு பெரிய வெல்த்தியான மிஸ்ட்ரி நாவலிஸ்ட் தான் ஹார்லன். அவர் தன்னோட 85வது பிறந்தநாளை நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு அவரோட ரூமுக்கு வழக்கம் போல் தூங்க போகிறாரு. ஆனால் அடுத்த நாள் காலையில் அதே ரூமில் அவர் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாரு. இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது சூசைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் பிரைவேட் டிடெக்டிவ் அவர் பிளாங்க் அப்படிங்கிறவருக்கு இது சூசைட் இல்லை, மர்டர் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறாரு. ஹார்லனுக்கு பர்சனலாக ஒரு நர்ஸ் இருக்காங்க, அவங்க பேர் மார்ட்டா. அப்புறம் ஹார்லனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே திரும்பவும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதில்ல இவங்களில் யாராவது ஒருத்தர் தான் கொலை பண்ணியிருப்பாங்களா, இல்லை உண்மையிலே ஹார்லனை கொன்னது யார், இல்லை இது சூசைடா இல்லை மர்டரா அப்படிங்கிறத ஒரு பயங்கர ட்விஸ்டோட சொன்னது தான் இந்த நைவ்ஸ் அவுட் படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டரை கடைசி வரைக்கும் கொண்டு போனது தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயோட மிகப்பெரிய ப்ளஸ் ஃபேக்டர். இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்று பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக உங்களை என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் தான் இந்த நைவ்ஸ் அவுட்.